ஹாய் பிக்கபூஸ், வெல்கம் டு அமுசலப்பை. இன்னைக்கு வாழைத்தண்டு ஜூஸை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வாழைத்தண்டு, சர்க்கரை, முந்திரி, நெய் இதெல்லாம். இதை வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் நார் மாதிரி வரும், அதை எடுத்து போட்டுட்டு நம்ம அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஜாரில் ஆட் பண்ணி ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாரில் ஆட் பண்ணியாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, கிரைண்ட் பண்ணி எடுத்து ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ அந்த ஜூஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இப்போது அல்வா பண்ண போகிறோம். இந்த ஒரு கிளாஸ் ஜூஸுக்கு 3/4 கிளாஸ் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, பேலன்ஸ் இருக்க ஜூஸ் கூடயே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு கீ ஆட் பண்ணி கேஷ்யூஸை வந்து நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து அதே பேனில் கீயோடவே நான் அந்த ஜூஸ் வந்து வாழைத்தண்டு ஜூஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் வந்து நான் ஹீட் ஆகுறதுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணியாச்சு. ஸ்டிர் பண்ணால் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஸ்டிர் பண்ணோன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், அல்வா மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன், சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கிற ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு தென் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி ஒட்டாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு கிளறினீங்கன்னா போதும், ரொம்ப வேண்டாம். திரும்ப இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணி கீ திரும்ப லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 2 மினிட்ஸில் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணி ஏலக்காய் பொடி தூவினா நம்மளோட வாழைத்தண்டு ஜூஸ் அல்வா ரெடி. இந்த அல்வாவை நான் இப்போ யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு தெரியுமா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொன்னா, நான் சாப்பிடலாமா? தாயே நீயே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னாங்க. சரி நம்ம செஞ்சதாச்சே, நம்மளே உட்காந்து அழகாக ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக பயந்து தான் வாயில வச்சேன். ஆனா டேஸ்ட் அல்ட்டிங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க உட்காந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பா அதோட ரிவ்யூஸை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த அல்வாவை ஒரு கப் ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு செம்மையா என்ஜாய் பண்ணேன். பாய்.